கிங் ஆஃப் லேண்ட் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நாம் இப்போ இந்த வீடியோவில் வந்து பிஸ்கட் வந்து எப்படி தயாரிக்கலாம், அந்த தொழில் வந்து எப்படி வந்து நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த நொறுக்கு தீனியினுடைய வகைகளில் வந்து பிஸ்கட்டுக்கு வந்து அதனுடைய இடத்த வந்து வேறு எதனாலும் பூர்த்தி செய்ய முடியாதுன்னு சொல்லலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டீ காஃபியோடு சேர்த்து நம்ம வந்து பிஸ்கட்டுகளையும் வந்து 1-2 சாப்பிடுவது வந்து வழக்கமாகி போய்விட்டது. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்கட்டுகள் வந்து குழந்தைகள்லேருந்து வயதானவர்களெல்லாம் விரும்பி சாப்பிட்றாங்க. எளிதில் வந்து ஜீரணம் ஆகக்கூடியதாகவும் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சில மாதங்கள் வரை நம்மளால் வைத்திருக்க முடியும். இது வந்து எளிதில் வந்து கெடாத பொருளாக இருக்குது. ஸோ இதில் வந்து இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து விதவிதமான சுவையோடு நம்ம வந்து தரமான பிஸ்கட்டுகளை வந்து தயார் செய்து கொடுக்கும்போது நமக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து நல்ல வரவேற்பு வந்து இருக்கும். இதுக்கு வந்து நம்ம ஊர் பேக்கரிகளிலே நல்ல உதாரணம்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து நம்ம நல்ல புதிய தொழில்நுட்பங்களோடு நம்ம வந்து இறங்கும்போது பிராண்டட் நிறுவனங்கள் கூட நம்மளால் போட்டி போட்டு நம்மளால் சாதிக்கவும் முடியும். பார்த்திங்கன்னா பெருநகரங்கள், சிறுநகரம், கிராமங்கள் எங்கேனாலும் நம்மளால் வந்து இந்த சந்தை வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொள்ள முடியும். இதில் வந்து சாதிக்கவும் முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம குடிசை தொழில் மாதிரியும் நம்மளால் பண்ணி நம்ம வந்து விற்க முடியும். இந்த சந்தை வாய்ப்பை வந்து நம்ம வந்து முக்கியமாக எங்கெங்கே பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பஸ் நிலையம், பேருந்து நிலையம், அப்புறமேல வந்து ரயில் நிலையம், டீ கடை மற்றும் இந்த நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸ் அங்கெல்லாம் வந்து நம்ம வந்து இதனுடைய விற்பனை வாய்ப்பை வந்து வைத்துக்கொள்ள முடியும். நம்ம தயாரிக்கக்கூடிய பகுதியிலேருந்து ஒரு 50 கிலோமீட்டருக்குள்ளே நம்ம வந்து இருக்கக்கூடிய இந்த போன்ற கடைகளில் வந்து டீ கடைகள், நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய கடைகள் எல்லாத்தையும் வந்து நம்ம கவர் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய கடைகளுக்கு நம்ம வந்து சப்ளை பண்ணுறோம் அப்படின்னா டெலிவரி பண்ணும்போது நமக்கு வந்து நல்ல ஒரு விற்பனை வாய்ப்பாக அமையும். இது வந்து தயாரிக்கிறதுக்கு வந்து பெரிய இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அதாவது பார்த்திங்கன்னா கோதுமை மாவு, மைதா மாவு, சர்க்கரை, பால், வனஸ்பதி இது போன்ற ஒரு சில முக்கியமான மூலப்பொருட்களில் வந்து வச்சு பிசைந்து நம்ம வந்து ஒரு சாதாரண ஒரு வெப்பநிலையில் 2 மணி நேரம் வந்து வச்சுருந்து அதுக்கப்புறம் டவ் மெஷின் சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து பூரி மாவு பதத்திற்கு வந்து நம்ம வந்து கொண்டு வரணும். ஸோ இதிலேருந்து தான் நம்ம வந்து பிஸ்கட்டுக்கான மோல்டிங் ட்ராக்குகளில் வந்து வச்சு நம்ம வந்து பிஸ்கட்டுகளை வந்து சரியான ஒரு வெப்பநிலையில் வந்து சூடுபடுத்தி நம்ம வந்து பிஸ்கட்டுகளை வந்து பதத்துக்கு வரும்போது நம்ம வந்து எடுத்து அதை வந்து ஆற விட்டு பாக்கெட்டுகளில் வந்து நம்ம வந்து பேக்கிங் நல்லபடியாக பண்ணி வந்து விற்பனைக்கு வந்து அனுப்பி வைக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக வந்து கவனிக்கக்கூடியது அப்படின்னு பார்த்திங்கன்னா உணவு பதப்படுத்துதல் மற்றும் உணவு கலப்பட தடுப்பு துறையிலேருந்து நம்ம வந்து அனுமதி வந்து வாங்கிக்கணும். ஸோ இதை வாங்கிட்டு நம்ம வந்து பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இடம் தேவைப்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 800 சதுரடி வந்து அளவுக்கு இடம் வந்து தேவைப்படும். இது வந்து கட்டடமாகவே கட்டி இருக்குது அப்படின்னா அப்படி வாங்கிக்கலாம், இல்லை வந்து நிலமாக கூட வாங்கி கட்டுறதுனாலும் கட்டிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஸ்கட் வந்து தயாரிக்க வந்து நமக்கு ஒரு 400 சதுரடி வந்து போயிடும். ஸோ மீதி இருக்கிற இடங்களில் வந்து நம்ம வந்து பேக்கிங்க்கு அதே மாதிரி சில்லறை விற்பனை நம்ம ஃப்ரெண்ட்லேயே வந்து நம்ம விற்பனை பண்ணுறதுக்கும் ஒரு பகுதியை வந்து ஒதுக்கி கொள்ள முடியும். இதற்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ செலவாகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 1.25 லட்சம் வரலாம் நமக்கு வந்து செலவாகும். இது வந்து பார்த்திங்கன்னா 50 டன் உற்பத்தி வந்து நம்ம வந்து இலக்கு வந்து வைத்து கொண்டு நம்ம வந்து இதில் வந்து உற்பத்தி பண்ண முடியும். ஸோ தயாரிப்பு செலவு மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்னிச்சரு, அப்புறமேல வந்து அந்த வெயிட் மிஷினு, அப்புறம் பேக்கிங் செய்கிறதுக்கு தேவையான மிஷினு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் செய்கிறதுக்கான அந்த இடம், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90,000 வரலும் நமக்கு வந்து செலவாகும். அது மட்டும் இல்லாமல் வந்து தினமும் வந்து ஒரு 20 ஹெச்பி அளவுக்கு மின்சாரமும் ஒரு 50 லிட்டர் தண்ணீரும் வந்து தேவைப்படும். ஸோ இதுக்கு வந்து தேவையான அந்த முக்கியமான அந்த கோதுமை மாவு, மைதா மாவு, ஈஸ்ட்டு, நெய், வனஸ்பதி, சர்க்கரை, பால் பவுடர், உப்பு, உணவு கலர் இவை எல்லாமே வந்து இதுதான் இதனுடைய மிக முக்கியமான மூலப்பொருள்கள். இது எல்லாமே நார்மலாக நமக்கு வந்து எந்த விதமான தட்டுப்பாடும் இல்லாமல் நமது ஊர்களில் இருக்கக்கூடிய மளிகை கடைகளோ அல்லது வந்து ஒரு சின்ன மார்க்கெட், சூப்பர் மார்க்கெட்லையோ எங்கேனாலும் நமக்கு வந்து கிடைக்கக்கூடியது தான் இந்த பொருள். அதனால் வந்து இந்த உற்பத்தி செய்வதற்கு வந்து நமக்கு வந்து தொய்வு அப்படின்ட்டு எதுவும் இருக்காது. நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளால் பண்ண முடியும். இது வந்து நல்ல வருமானம் தரக்கூடிய ஒரு தொழில். நன்றி, வணக்கம்.